கொள்ளையடிப்பதற்காக அமைந்துள்ள இந்தியா கூட்டணியை பூட்டு போட வேண்டும் என்பதால் தமிழக மக்கள் அந்த கூட்டணியை முறியடிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை 234 சட்டசபை தொகுதிகளிலும் நடத்திய என் மண் என் மக்கள் நடைபயணத்தின் நிறைவு விழா திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்ட மேடைக்கு திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக வந்தபோது தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பொதுக்கூட்டத்தில் தமிழில் பேச்சை தொடங்கிய மோடி, தமிழ்நாடும் தமிழும் எப்போதும் தனது மனதுக்கு நெருக்கமானது, அதனால்தான் காசி தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தியதாக குறிப்பிட்டார். தமிழகம் எப்போதும் தேசியத்தின் பக்கம் நிற்கக்கூடியது. 2024 தமிழகத்தில் பிஜேபியை பற்றி அதிகம் பேசப்படுவதற்கு காரணம் என் மண் என் மக்கள் பயணம்தான் என்றும் அதன் மூலம் பிஜேபிக்கு நல்ல ஆதரவு பெருகியுள்ளது என்றும் மோடி தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு செய்ததை விட தமது அரசு 3 மடங்கு அதிகமான வளர்ச்சி திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளது. தமிழகத்தில் 3.5 கோடி பேருக்கு இலவச அரிசியும், 40 லட்சம் பேருக்கு சமையல் சிலிண்டரும், 6 லட்சம் பேருக்கு வீடும் வழங்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். गरीब सबसे ऊपर रहते हैं, इसलिए आज भारत के हर गरीब के पास मोदी ने गारंटी. तमिलनाडु எம்ஜிஆர் நல்லாட்சியை கொடுத்ததால் மக்களின் ஒப்பற்ற தலைவராக போற்றப்படுகிறார். அவருக்கு பிறகு நல்லாட்சியை வழங்கியவர் ஜெயலலிதா மட்டும்தான் என்ற மோடி அவருடன் தமக்கு இருந்த நட்பை சுட்டிக்காட்டி புகழாரம் சூட்டினார். தமிழகத்தை கொள்ளையடிப்பவர்கள் தங்கள் நாற்காலியை காப்பாற்ற பிஜேபி மக்களை பிளவுபடுத்தக்கூடியது என்ற தவறான பிரச்சாரத்தை செய்து வருகின்றனர். இவர்கள் சேர்ந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணி டெல்லியில் காணாமல் போய்விட்டது. இங்கேயும் பூட்டு போட வேண்டும் என மோடி வலியுறுத்தினார். गठबंधन के लोग केंद्र में तो अपनी हार मान चुके हैं, लेकिन इनकी कोशिश है कि कैसे तमिलनाडु जैसे राज्यों में लूटने का लाइसेंस बना रहे. लेकिन 2024 में जनता ने मन बना लिया है कि इनकी लूट की हर दुकान पर ताला डालना है. இந்த கூட்டத்தில் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களான ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்லடம் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி மதுரை சென்றடைந்தார். அங்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்றிரவு அவர் வழிபாடு நடத்துகிறார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.